ஏச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், ஏச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். எல்லா கைகளை உற்சாகமாய் தட்டி கண்ணில் தூசிப்பட்டால் என் இயேசு கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி கொடுத்திடுவார். கதறி அழுதிடுவார். மண்ணில் நான் நடக்க என் இயேசு சொல்லி கொடுத்திடுவார். வழி தவறி நடந்திட்டாடு தனி மரமாய் தவிக்குது பாரு. வழி தவறி நடந்திட்டாடு தனி மரமாய் தவிக்குது பாரு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். சொந்தம் பிரிந்து விட்டால் என் இயேசு துயரம் துடைத்திடுவார். பந்தம் மறந்து விட்டால் என் இயேசு பயத்தை விலக்கிடுவார். சொந்தம் பிரிந்து விட்டால் என் இயேசு துயரம் துடைத்திடுவார். பந்தம் மறந்து விட்டால் என் இயேசு பயத்தை விலக்கிடுவார். மனம் கலங்கி கதறிட்ட போது கரம் பிடித்த கர்த்தரை பாடு. மனம் கலங்கி கதறிட்ட போது கரம் பிடித்த கர்த்தரை பாடு. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், இயேச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். நான் என்ன சொல்றேன், இதயத்தில் எத்தனையோ வேதனை இருக்கலாம், எவ்வளவோ துக்கம் இருக்கலாம். யார் ஒருத்தவங்க இந்த ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டுபிடிச்சுக்கிறாங்களோ, நான் சொல்றேன், அவங்க பிரகாசம் அடைஞ்சிருவாங்க. வசனம் சும்மா சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்னன்னாங்க, நல்லாதான் வசனம் தெரியுது, இருங்கம்மா வசனம் நல்லாதான் தெரியுது, அப்புறம் நம்ம மறந்துடுறோமே. அப்படி இங்க இருக்கிற வரைக்கும் தான் ஆவியில அப்படி அந்நிய பாஷையில அல்லேலூயா எல்லாம் பண்றோம். அங்க போன அந்த ஆண்டவருக்கு என் ஞாபகமே இல்லை போல இருக்குது, என் ஜெபத்தை கேட்கவே இல்லை போல இருக்குது. எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்கிற. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் கிரியைக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. ஒருத்தர் இங்க வெறுமையா போகவே முடியாது. நான் இன்னைக்கு சொல்றேன், யாரையும் கர்த்தர் வெறுமையா ஒரு கால அனுப்ப போகிறதே கிடையாது. அப்படி தேவ மகிமை, அப்படி மகிமையானவர் இங்க உலாவிக்கிட்டே இருக்கிறார், இங்க உலாவிக்கிட்டே இருக்கிறார், நம்மத்தில உலாவிக்கொண்டே இருக்குது. இங்க ஒவ்வொருத்தருக்குள்ள இந்த மகிமை இருக்கு. இந்த மகிமை நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இங்க ஆவிக்குரிய கண்களை கிறிஸ்து இயேசு இன்னைக்கு திறக்க போறார். ஹல்லேலூயா. இப்ப செய்திக்குள்ள போறேன். ரொம்ப வித்தியாசமா இருக்குது. நான் இப்படி பாட்டெல்லாம் பாடுறேன், மெசேஜ் எல்லாம் கொடுக்குறேன். நான் எங்கிருந்து வந்தது தெரிஞ்சதுன்னா, நீங்கள்லாம் இவரா இப்படி இருக்கிறாரு சொல்லி கேட்பீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்க பாஸ்டருக்கு இன்னும் டவுட், டேனியல் ஐயாக்கு இவரை எப்படிதான் கூப்பிடுறதுன்னு தெரியலையே. நானும் பல தடவை பார்த்துட்டேன். பேருக்கு தான் வாயில பாஸ்டர்னு வருது, ஐயா ஐயான்னு வருது. ஐயோ இவர் எப்படி கூப்பிடுது. எத்தனை வருஷம் பழக்கம் ஆயிடுச்சு பாஸ்டர், மோர் தென் ஒரு 6 இயர்ஸ் இருக்குமா. இத்தனை வருஷ பழக்கத்துல இன்னும் அவர் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. ஐயா தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? பைபிள் கொண்டு வந்தவங்க எடுத்தவங்க தயவு செஞ்சு வசனத்தை வாசிங்க, கொஞ்சம் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வசனம் நாங்க நல்லா இருக்க மாட்டோம், வசனம் நல்லா இருக்கும், வசன கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் வாசிங்க பாப்போம். ஒரு பெரிய வீட்டிலே, என்ன வீட்டுல? ஒரு பெரிய வீட்டிலே, பெரிய வீடு, பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். எப்படி இருக்குதா? கனத்திற்கும். இப்ப நான் உங்க எல்லாரும் கேட்கிறேன், இப்ப பைபிளை மூடி வச்சிருங்க, இப்பதான் உன்னிப்பா படிப்பீங்க. ஒரு பெரிய வீடு. நான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன், நீங்க எல்லாம் பதில் சொல்லுங்க. என்ன தயவு செஞ்சு விழிப்பாருங்க, பசி ஒரு பக்கம் இருக்கும், கொஞ்சம் அந்த பக்கம் பார்க்காதீங்க. ஒரு பெரிய வீட்டுல பாத்திரம் இருக்குதா? 4 வகையான பாத்திரம். என்ன பாத்திரம்? 4 வகையான பாத்திரம் இருக்குது. ஒன்று மண்ணு, இன்னொன்று மரத்திலான பாத்திரம், பொன்னாலான பாத்திரம், வெள்ளியினால் ஆன பாத்திரம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இதில் எது விலை உயர்ந்தது? என்னது? அப்போ பாருங்க. இல்லையா? யார் இல்லைன்னு சொல்றது? இப்போ சரி, இப்போ எல்லாம் எனக்கு பதில் சொல்லுங்க. எந்த பாத்திரம் விலை உயர்ந்த பாத்திரம்? தெளிவாக பதில் சொல்லுங்க. என்னது? தங்கத்திலான பாத்திரம் விலை உயர்ந்தது. நாங்க ஐயா கேட்கலையா? ஐயா எதை சொல்றேன்னு சரி கேட்கல, இருந்த சொல்றேன். ஐயா சொல்றது எல்லாமே பாத்திரம், எல்லாமே பாத்திரம். இதுல பொண்ணு வெள்ளி மண்ணு மரத்துல இருக்குதான். இப்போ வெளியரங்கமா நம்ம பார்க்கணும். எப்படி பார்க்கறோம்? வெளியரங்கமா பார்க்கும்போது ஐயோ தங்கத்திலான பாத்திரம் தான், அப்படிதானே? இப்போ அந்த இடத்துக்கு நான் போகல. இப்போ உங்க வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சகோதரி மாதிரி நிறைய இருக்கிறீங்க. உங்க வீட்டில் பித்தளை பாத்திரம் இப்போ நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் எங்க இருக்குது? பாதி பேர் வீட்டில் அடகுக்கடல இருக்குது, மீதி பேர் வீட்டில் எங்க இருக்குது? பரண்ட மேல தான் இருக்கும். இப்போ எல்லாங்க கவனிங்க, ஒரு பாத்திரம்னு எடுத்தா அந்த பாத்திரம் பயன்படுத்தப்படணும், பிரயோஜனமா இருக்கணும். அந்த பாத்திரம் தான் விலை உயர்ந்த பாத்திரம், கனத்துக்குரிய பாத்திரம். இப்போ முக்கியமான விளக்கத்துக்குள்ள வர,
நான் செய்திக்குள்ளே போகலை, ஒரு விளக்கத்துக்குள்ளே வரேன். இப்போ வெளி தோற்றத்துக்கு பார்த்தீங்க, ஐயோ தங்கம் பல பலன் இருக்குது, என்னது பல பலன் இருக்குது, அதனால் நீங்கள் விலையுறத பாத்திரம் சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து நான் ஒரு ஏதோ ஒரு பித்தளை பாத்திரம் கேட்டால் என்ன பண்ணுவீங்கன்னா கொடுப்பீங்க. இப்போ ஒலை வைக்கிற குண்டாவை கேட்டால் கொடுப்பீங்களா? சாப்பாடு செய்கிற குண்டாவை கேட்குறேன். இப்போ கரண்டி கூட கொடுத்துருவீங்க. ஒலை வைக்கிற குண்டான ஒரு பாத்திரத்தை கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பீங்க? ஏன் கொடுக்க மாட்டீங்க? இப்போ விலை உயர்ந்த பாத்திரம் எதுன்னு சொன்னீங்க? இப்போ பொண்ணை விட்டுடுங்க, பித்தளை பாத்திரம் நம்மளுக்குலாம் விலை உயர்ந்த பாத்திரம், அதை கொடுத்துட்றீங்க. இப்போ சும்மா ஒரு பாத்திரம் கேட்குற, ஒரு குண்டா கொடுமா சாயங்காலம் கொடுத்துட்றேன்னு கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த பித்தளை பாத்திரத்தை கொடுப்பீங்க. இதுவே ஒலை வைக்கிற டைஸாவை கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? என்னது? எல்லா சகோதரிக்கு ஒரு கை தட்டுங்க, தட்டுங்களம்மா. அப்போ எதை கொடுக்க மாட்டோம்? பயன்படுத்துகிற பாத்திரத்தை கொடுக்க மாட்டோம். அப்போ உலக பிரகாரமாக ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க, வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் நீங்க விலை உதவி அடிச்சுக்கிறீங்க. ஆனா ஆண்டவருடைய பார்க்கல, எது கர்த்தரால பயன்படுத்தப்படுகிறதோ அந்த பாத்திரம் விலை உயர்ந்த பாத்திரம், அந்த பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா இன்னைக்கு நல்ல மேடை போட்டு கலர் கலர் லைட்டை போட்டு புகையை போட்டு நல்ல பெரிய பெரிய ஊழியம் செஞ்சு உங்க பேர்ல இன்னைக்கு எப்படி இருக்குது? நாரிக்கிட்டு இருக்குது. தப்பா நினைச்சுக்காதீங்க, இப்ப ரொம்ப நாரிக்கிட்டு இருக்குது. ஐயா 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தாங்களோ அப்படிதான் இருக்கிற. ஹல்லேலூயா. அதுக்கு பாஸ்டர்மா சில சகோதரிகள் இங்க இருந்து என்ன முன்னாடி பார்த்தவங்களா சாட்சி. அன்னைக்கு என்ன எப்படி பார்த்தாங்களோ இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கிற. காரணம் என்ன? இது கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஹல்லேலூயா. கனத்துக்குரிய பாத்திரம். எல்லாம் நினைச்சுக்காதீங்க, ஐயோ நம்ம கிட்ட நகை இல்லை, பணம் இல்லை, பகட்டு இல்லை, படிப்பு இல்லை, பதவி இல்லை, அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, நினைச்சுக்காதீங்க. நாம எல்லாம் கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஹல்லேலூயா. இது கனத்துக்குரிய பாத்திரம். எனக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, இந்த வசனத்தை அப்படியே நிறுத்துங்க. இப்போ கொஞ்சம் வாங்கலாம். அப்போஸ்தலர் நடபடிக்கை புத்தகத்துல 9வது புத்தகம் 9வது அதிகாரம் எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரத்துல 10ல இருந்து 15 வரைக்கும் ஒருத்தர் வேகமா கொஞ்சம் வாசிங்க. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீசன் இருந்தான். அனனியா பேருள்ள ஒரு சீசன், அப்பனா ஊழியக்காரன் வச்சுக்கோ, ஒரு பாஸ்டர். யாருங்க? ஒரு பாஸ்டர். அனனியாங்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. யாரு? சவுல். அவர் பேர் என்ன? சவுல். இந்த சவுல் யார் உங்களுக்கு தெரியுமா? அப்ப நான் நிறைய பிரசங்கம் பண்ற அவசியம் கிடையாது, ஏன்னா இவரை பத்தி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இப்ப சவுல் வாசிங்க சிஸ்டர். ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். என்ன பண்ணிட்டு இருக்கிறாரா? ஜெபம் பண்ணுகிறான். அவர் ஜெபம் பண்றதுக்கு கொஞ்சமா சாத்தியமா? இல்ல. ஏங்க இந்த சவுலை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? முக்காவாசி பேருக்கு தெரியும், ஒருவேளை புதுசாக ரட்சிக்கப்படுறவங்களுக்கு தெரியாது. ஆனா இவர் ஜெபம் பண்றதுக்கு சாத்தியமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவனுடைய சபையை அழிக்கணும், கிறிஸ்துவ ஊழியக்காரர்களை அழிக்கணும், பாசங்கள் எல்லாம் ஒழிக்கணும், கிறிஸ்துவத்தை எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும் புறப்பட்டவர். ஆனா இவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இது ஆச்சரியமா இல்லை? அதை நான் அது ஒரு நல்ல உதாரணத்தை நான் அப்புறமா சொல்லுவேன். நீங்க கீழே கொஞ்சம் வாசிங்க. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான். அவர் சொல்றாரு, யாங்க ஆண்டவரே சொல்றாரு பாஸ்டர் கிட்ட போயிட்டு, என்னதா என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்களா? டேனியல் ஐயா கிட்ட போய் சொல்றாரு, அங்க அகிலான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் போய் ஜோம் பண்ண. ஐயோ அவங்களா? என்னதா அவங்களா? அவங்கள வேற மாதிரி இருக்கிறவங்களாச்சே. யார் சொல்றது? பாஸ்டர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஐயோ சவுலுக்கா என்ன போய் ஜோம் பண்ண சொல்றீங்க? அவன் மோசமானவனாச்சே,
அவன் கிறிஸ்துவெல்லாம் அழிக்கணும்னு பார்க்குறவனாச்சே. அவருக்கா என்ன போய் ஜெபம் பண்ண சொல்றீங்க? கீழே வாசிங்க சிஸ்டர். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரிகளால் அதிகாரம் பெற்றிருக்கானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ போன செய்ய வேண்டிய வேலை என்ன? நீ போகணும். உன்னை எடுக்க தான் சொன்னாரு. என்ன பண்ண சொல்ல? என்ன சொல்ல? எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. பழமொழி தெரியாதா? ஏங்க எடுக்க தான் சொல்லுவாங்க. என்ன புரியுது உங்களுக்கு பழமொழி? அது தப்பான ஒரு வார்த்தை, அதை நான் சொல்ல மாட்டேன். போனா போக வேண்டியது யார் வேலை? ஊழியக்காரருடைய வேலை. ஆடு ஒரே நீ எழுந்து போ, நீ எழுந்து போ. வாசிங்க சிஸ்டர். அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக. யார் இருக்கு சிஸ்டர்? மறுபடியும் அதை தொடர்ந்து முதல்ல இருந்து வாசிங்க. அதற்கு கர்த்தர், நீ போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் என்னுடைய நாமத்தை. யாரு? இதெல்லாம் சாத்தியமாங்க? பவுலை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இப்ப பவுலே சொல்றாரு. நீங்க எடுத்து வாசிங்க. அந்த வசனத்தை அப்படி வச்சுக்கோங்க. இப்ப பவுலே சொல்றாரு. 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:13 வாசிங்க. முன்னே நான் எப்படி இருந்தானா? முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனா இருந்தேன். எப்படி இருந்தானா? அவர் சொல்றாரு பாருங்க, நான் தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன். இப்ப அங்க வாங்க. இல்ல இப்ப இருங்க. இப்ப பழைய இடத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 10ல இருந்து அந்த 15 வாசிங்க. 14-15 வாசிங்க. புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். நான் பாத்திரமா? தெரிந்து கொண்ட பாத்திரம். யார் தெரிந்து கொண்ட பாத்திரம்? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஹல்லேலூயா. முன்ன நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனா இருந்தேன். இப்ப நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நீங்க முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு ஆண்டவருக்கு அது தேவையே கிடையாது. உங்க பாஸ்ட் தேவையே கிடையாது. கர்த்தர் ஒருத்தரை பார்க்கிறார். இந்த பாத்திரம் எனக்கு பயன்படுமா? இந்த பாத்திரம் எனக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்கல. இப்ப பவுல் கேட்கிறாரு, எப்படி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி? கேள்வி அதிகமாயிட்டே இருக்கு பாருங்க. நான் செய்திக்குள்ள இன்னும் போகல, டீப்பா போகல. இன்னைக்கு வார்த்தையின் தலைப்பு கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம், கனமான பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த பாத்திரமா உன்னை என்னை தேவன் மாற்ற போகிறார். அதுக்கு சில வெளிப்பாடுகளோட வசனத்தை உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க வெளித்தோட்டத்தை பார்க்காதீங்க. ஐயோ, எங்க வீட்டுக்கார இப்படி குடிகாரனா இருக்கிறானே, என் பிள்ளைங்கள்லாம் இப்படி ஊதாரியா இருக்குது, என் குடும்பம் சின்ன பின்னமா இருக்குது, நான் இப்படி பரதேசியா இருக்கிறேனே நினைக்காதீங்க. ஒரு காலம் நினைக்காதீங்க. நீயும் நானும் ஆராதிச்சிருக்கிற தேவன். இந்த ஊழியத்துக்கு பேர் என்ன? என்ன ஊழியம்? என்ன ஊழியம்? இப்ப எல்லாருக்கும் தெரியும் அதோடைய அர்த்தம் என்ன. அவ்வளவுதான். இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும். என்னது? இன்னும் முழு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. எல்ஷடாய்னா என்ன அர்த்தம்? கிடையவே கிடையாது. கை தட்டுங்க எல்லாம், பாஸ்டுக்கு எல்லாம் கை தட்டுங்க. எல்னா சர்வ வல்லமை உள்ளவர். யாருங்க? சர்வ வல்லமை உள்ளவர். ஷடாய் அப்படின்னா தாய் போன்ற உள்ளத்தை உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு பக்கம் பராக்கிரமம், ஒரு பக்கம் வல்லமை, ஈடே பண்ண முடியாத ஒரு பெரிய மகத்துவம் உள்ள வல்லமை. இன்னொரு பக்கம் பார்த்தா
ஒரு அம்மாவை போல அணைக்கிற ஒரு உள்ளம். ஹல்லேலூயா. என்ன தப்பு பண்ணிட்டு வந்தாலும் ஒரு அம்மா தன் பிள்ளைய அடைச்சு துரத்தவே மாட்டான். அடுத்த முறை செய்யாத, அடுத்த முறை பண்ணாத, அப்படி அணைச்சுக்கிறதா தாய் உள்ள. ஹல்லேலூயா. அப்படிதான் உன்னை என்னை தேவன் தேற்றுகிற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர்னா அதான், எல்ஷடாய்னா அதான் அர்த்தம். இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அப்படியேப்பட்ட தேவன் இப்ப கூட பேசிட்டு இருக்கிற உங்களை ஒவ்வொருத்தரும் கனமான பாத்திரமா கர்த்தர் மாற்ற போகிறார். அதுக்காக தேவன் பிரியப்படுகிறார். அதுக்கு தீர்மானத்தோட தான் இப்ப உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். இப்ப பவுலுக்கு ஒரு பெரிய டவுட் வந்துருச்சு. என்ன டவுட்னா, நான் இந்த கிறிஸ்துவத்தை அழிக்கிறதுக்காக புறப்பட்டோம்னாச்சே, என்ன எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க எடுத்து வாசிங்க, அப்போஸ்தலர் 22:14 வாசிங்க. 22:14 வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று. என்ன பெற்று? ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து. கலாத்தியர் 1:15 படிங்கம்மா. கலாத்தியர் 1:15 படிங்க. அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றில் இருந்த முதல். எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரா? அப்படி இருந்தோம் நான் என் தாயின் வயிற்றில இருந்தது முதல். வாசி. என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தம்முடைய கிருபையினால் அப்பனா என்னன்னா, தாயுடைய வயிற்றில உருவாகிறதுக்கு முன்னே. எரேமியா 1:5 வாசிங்க. எரேமியா 1:5 வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். சத்தமரலி சொல்லாமா? இப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சு பாருங்க. என்னை எப்படி தெரியும்? முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ கர்ப்பத்தில் வெளிப்படும் முன்னே, நீ கர்ப்பத்தில் வெளிப்படுகிறதுக்கு முன்னாடி உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா ஏசாயா 43:1 வாசிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். 3 வாசிங்க சார். 3 வாசிங்க. அவர் நெறிந்த நாணலை 43. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே. இதெல்லாம் கவனிங்க. உன் யார் சிருஷ்டித்தாரா? உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன். என்ன பண்ணாரா? பயப்படாத, உன்னை மீட்டுக்கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ யாருடையவன்? என்னுடையவன். நாமெல்லாம் யாருடையவர்கள்? கர்த்தருடையவர். இப்ப தெரியுதா? நம்ம சிருஷ்டித்தது யாரு? நம்ம உருவாக்குனது யாரு? இப்போ இது பவுலுக்கு பேசல, உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா ஏதோ ஜபம் கூப்பிடுறாரு, போலனா திட்டுவாரு. அவர்கிட்ட யார் திட்டு வாங்குறது? அதுக்கு தானே வந்து உக்காந்துருப்பீங்க. இல்லை வேற எந்த கதை உட்காந்து நீங்க நினைச்சுக்கிட்டீங்க போலுக்குது. ஏதோ எதேர்ச்சியா நம்ம வந்து உட்காந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நாம இருக்கிறோம். ஹல்லேலூயா. மறந்துடாதீங்க. ஒரு இன்டர்வியூங்க, இப்போ ரயில்வேல ஒரு இன்டர்வியூ இருக்குது. 100 போஸ்டிங் தான். எத்தனை போஸ்டிங்க? அழைப்பு எத்தனை பேருக்குன்னா 100 பேருக்கு தான். அங்கே இருக்கிற இடம் காலி இடம் 100 பேருக்கு தான். எத்தனை பேருக்கு போகுது? இந்த ஆட் கொடுத்து எத்தனை பேர் பார்க்குறாங்க? எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க? 100 போஸ்டிங்க்கு லட்சக்கணக்கு பேர் ஆட்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அழைப்பு எத்தனை பேருக்கு போகுதுன்னா லட்சக்கணக்கான பேருக்கு அழைப்பு போகுது. இப்போ செலக்ட் பண்ணுறாங்க, தெரிந்து கொள்றாங்க. எத்தனை பேர்? அந்த 100 பேர் தான் நீங்கள் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னைக்கு நல்லா இப்படி பிரசங்கம் பண்றேன், நல்லா இப்படி பாட்டு பாடுறேன். ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தாலும் பார்த்தா அவரா இவருன்னு கேட்பீங்க, அவங்களா இவங்கன்னு கேட்பீங்க. இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என் வழியே வேற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கூட
எப்படி இப்போ மனுஷங்கள்லாம் ஆட்கள் பார்த்து, செல்வாக்கு பார்த்து, பணம் பார்த்து, அழகு பார்த்து, படிப்பை பார்த்து கூட்டம் போய் சேருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு முக்கியமான பகுதியை இது வரைக்கும் சொல்றேங்க, 20 வருஷத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு மேல இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பைபிளை தூக்கி தெரு தெருவா, கிராமம் கிராமமா இன்னும் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தியாச்சு. எவ்வளோ டிவியில் பிரசங்க, பேர் சொல்ல விரும்பல, ஃபாதர் பெர்க்மன் சாயில இருந்து மோகன் சிலாசில இருந்து எல்லாரும் கூட பிரசங்கம் பண்ணிட்டேன். எல்லா ஊருக்கும் எல்லா ஸ்தாபனத்துக்கும் போயாச்சு. ஆனால் எனக்கு அதெல்லாம் பெருமையப்படல. ஹல்லேலூயா, இவ்வளோ ஊழியத்தை பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஒரு காரியத்தை எடுத்து பிரசங்கம் பண்ண ஊழியக்காரர்களை நான் இதுவரைக்கும் பார்க்கல. ஹல்லேலூயா. நான் சொல்ல போகிற காரியம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது வரைக்கும் யார்கிட்ட எந்த சபையில பிரசங்கம் பண்ணல. எவ்வளவோ சிஎஸ்ஐ சபை போயிருக்கிறேன், ருத்ரன் சபை போயிருக்கிறேன், எவ்வளவோ சபைகளுக்கு போயிருக்கிறேன். நல்லா அது பெரிய சபை, மனுஷங்களுடைய பார்வையில் சொல்கிறேன், பெரிய சபை, சின்ன சபை, மிடில் லெவல் சபை, எத்தனையோ சபையை பார்த்துட்டு. ஆனால் இந்த ஒரு காரியத்தை பிரசங்கம் பண்ணி பார்க்கல. இப்போ அந்த காரியம் பார்க்கலாமா? மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 10-12 வாசிங்க. அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ஏமா யாராவது ஒருத்தர் படிங்க, ஏன்னா இவங்க படிக்கும்போது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியும். இப்ப பைபிளை பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, எவரை நோக்கி? இயேசுவை. இப்பதான் கரெக்டா கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார். அப்படி நிறுத்துங்க. என்ன பண்றது நல்லதில்ல? என்னது? கல்யாணம் பண்றது நல்லதில்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பாஸ்டர் கூட்டின்னு வந்தீங்க. இப்பதான் என் பொண்ணு சரியான வயசுக்கு வந்திருக்குது, என் பையன் சரியான வயசுக்கு வந்திருக்கிறான், நான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கிறேன், இப்போ போயிட்டு விவாகம் பண்ணுறது நல்லதில்லைன்னு சொல்றீங்களே, அதுல ஒரு பெரிய சூட்சமா இருக்குது. மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்றது நல்லதல்ல. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, இல்லை ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு தேடுறாங்கன்னு வைங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணையோ, பொண்ணுக்கு ஒரு பையனை தேடுறேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஜோடி செருப்பு தெரியும் தெரியுமா? 10 ஜோடி செருப்பு தெரியும். எத்தனை ஜோடி? எத்தனை ஜோடிங்க? என் தலையெழுத்துனா தெரியுமா? இப்போ 10 நம்பர் இருந்தா போதும், முடிஞ்சு போச்சு. இன்னும் சிரிக்கிறீங்களே, தெரியல இன்னும் உங்களுக்கு? என்னது? 10 நம்பர் இருந்தால் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபோனில் ஒரு மிஸ்டு கார்டில் அதுவும் ஒரு பொண்ணுக்கு ஒரு கேர்ள் வாய்ஸ் கேட்டுடுச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா தொலை நானும் அனுபவிச்சிருக்கிறேன். என் குரல் வேலை கொஞ்சம் குயில் குரல், பேசும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஃபோனில் கேட்டிங்கன்னா குயில் குரல் மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. இம்மா காலேஜ் படிக்கிறேன், எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. என்கிட்ட ஃபோன் கிடையாது, வீட்டில் இருக்கிற ஃபோனை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு ராங் நம்பர் வந்துருச்சு. ராங் கால் வந்துட்டு நான் பேசுகிறேன், அலோன்றேன். அவர் நம்பவே இல்லை. நான் என்னத்தான் நான் பையன் சொல்ல கூட நம்பவே இல்லை. உங்கள் பேர் என்ன? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் சொன்னேன், நான் கலெக்டர் பொண்ணு, நீ இதே மாதிரி பேசிக்கிட்டே தான் உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்பர். அப்போ தான் ஃபோனை வச்சேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க ரொம்ப கொடுமை பார்த்தீங்களா? இப்போ என்ன தெரியுமாச்சு? இந்த 10 நம்பர் கிடச்சதும் இவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அவர் ஊரை மட்டும் பனியனு, ஊரை மட்டும் டிஷர்ட்டு, ஊரை மட்டும் செயின், ஊரை மட்டும் வண்டி, இப்படி ஒரு 10 ரவுண்டு, அப்படி ஒரு 10 ரவுண்டு போகிறார் பாரு. அது பார்க்குது, அவர் தாண்டி எங்கள் ஆள். அவரு பார்க்குறான், ஏன் அந்த பொண்ணு உன்னே பார்க்குது, அவள் ஆள் தாண்டா. முடிஞ்சு போச்சு. எல்லாம் எங்கே பண்ணிட்டாங்க? எல்லாம் என்ன பண்ணியாச்சு? கல்யாணமே முடிஞ்சு போச்சு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் எத்தனை ஜோடி செருப்பு தெரியணும்? இப்போ என்னாச்சு தெரியுமா? 10 நம்பரில் கல்யாணம் முடிஞ்சு போச்சா? எத்தனை மாதம் ஆகுது? 3 மாதம்தான். இப்போ வராங்க, எங்கே வராங்க? எங்கம்மா வராங்க? கோர்ட்டுக்கா வராங்க. கோர்ட்டுக்கு போனாலும் லேட் ஆகுது, ஸ்டேஷன் போனாலும் லேட் ஆகுது, கட்ட பஞ்சாயத்து வச்சாலும் பணம் செலவாகுது. எல்லாம் இப்போ எங்கே போகிறாங்க? நேர்கொண்ட பார்வைக்கு போயிடுறாங்க. புரியலையா உங்களுக்கு? முன்னாடிலாம் சொல்வதெல்லாம் உண்மை, இப்போ அதை கொஞ்சம் மாற்றி அது பேருக்கு எல்லாம் பார்க்குதுங்க போல இருக்கு.
ஊர் கதையும் உப்பில்லாத பார்க்குறோம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த அம்மா கேட்குது, ஏம்மா யார் பிரச்சனை? எனக்கு அவர் தாங்க பிரச்சனை. இப்போ அவரை பார்த்து கேட்குது, ஏன்பா உனக்கு யார் பிரச்சனை? எங்கள் அம்மா தான் பிரச்சனை. இந்த டிவி, நியூஸ் பேப்பர், ரேடியோ இது விடுங்க, கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு எவ்வளோ விஷயம் நடக்குது. இதில் எல்லாத்துலேயும் யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணு தான் வராங்க. இப்போ கீழே வாசிங்க. அதற்கு அவர் வரம் பெற்றவர்களை தவிர, நல்லா கவனிங்க, இத புரிஞ்சுக்கணும்னா வரம் பெற்றவர்களை தவிர மற்ற யாருக்கும் புரியாது. இன்னும் சொல்லட்டுமா, வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இதை பிரசங்கம் பண்ணவும் முடியாது. அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த பிரசங்கத்தை நான் எங்கேயுமே கேட்கல. வரம் பெற்றாதான் இதை புரிஞ்சுக்க முடியும், வரம் பெற்றாதான் இத பிரசங்கமே பண்ண முடியும். இப்ப முக்கியமான இடத்துக்கு வர, கீழே வாசிங்க சிஸ்டர். தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் சத்தமா சகோதரிக்கு ஒரு கை தட்டுங்களேன். பரவாயில்ல, தமிழ் நல்லா வாசிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் முன்னாடி வரும்போது இதே சபையில் இந்த காரியத்தை எடுத்தேன். ஒரு பாப்பா வாசிச்சுது, அது தப்பு தப்பா வாசிச்சது, அதை சொல்ல வேணாம். இங்கே இதுனா பரவாயில்ல, கொஞ்சம் இது வேலூர் ஒரு மானம் போவாது, இங்கே தான் மறைவா இருக்கு. காசிமேடு ஓப்பன் மீட்டிங், சென்னையில் காசிமேடு ஒரு பெரிய ஏரியா, ஓப்பன் மீட்டிங். கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய மைக் செட்டு. ஒரு பாப்பா கையில் மைக் கொடுத்துட்டாங்க. ஏம்மா நீ கொஞ்சம் படிமான்னாங்க. இதை வசனத்தை வாசிக்க சொல்கிறேன். அந்த பாப்பா படிக்குது, தாயின் வயிற்றில் இருந்து அண்ணா நகரில் பிறந்தவங்களும் உண்டுன்னு படிக்குது. என் தலையெழுத்து எங்கே போய் சொல்கிறது? ஏம்மா எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன். +2 பாரு, மூஞ்சி பாருன்னு. +2 படிக்கிற பாப்பா தாயின் வயிற்றில் இருந்து, எனக்கு ஆச்சரிச்சு, பைபிளில் எங்கே தடவை வந்துச்சு அண்ணா நகர்? அப்போ அவர் பிறந்து கூட இருந்துக்க மாட்டாரு. அது என்ன விஷயம்னா, அந்த வார்த்தையும் கொஞ்சம் கோளாறு. பிரசங்கம் பண்றேன் பாருங்க, எங்க வாழ்க்கையும் கொஞ்சம் கோளாறு. ஹல்லேலூயா. அதை படைச்ச ஆண்டவரை தவிர மற்ற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. இப்ப அந்த அழகா சொன்னாங்களே, இப்ப மறுபடியும் வாசிங்க அந்த இடத்த. தாயின் வயிற்றில் இருந்து, இது ஆண்டவரே சொல்றாரு, இதை இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாயை திறந்து சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்களும் உண்டு. சரிங்க. இப்ப அன்னகர் சொன்னீங்கல்ல, யார் இந்த அன்னகர்? அன்னகர்னா என்ன? இப்ப முன்னாடி சத்தியத்தை கேட்டவங்களுக்கு தெரியும். இப்ப அன்னகர்னு வாசிச்சாங்கல்ல, யார் அவங்க? என்னம்மா? ஆணும் பெண்ணுமா? இந்த மாதிரி தெரியாம சொல்லாதீங்க, அப்புறம் நான் இடக்கு முழுக்க கேள்வி கேட்பேன். அன்னகர்னா என்ன? அன்னகர்னா அவங்க எந்த லிஸ்ட்ல வருவாங்கன்னே தெரியாது. ஆணும் கிடையாது, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அன்ஃபிட், எதுக்குமே உதவாதது, இன்னும் பட்டு போனது. அதான் அன்னகர்கள். உதவாதது, பட்டு போனது. இதுக்கு ஆண்டவர் விளக்கம் சொல்வாரு, பச்சை மரத்துக்கே இத்தனை பாடுகள்னா பட்டை மரமா நிக்கிறீங்களே, உங்களுக்கு எத்தனையோ பாடுகள் சொல்லி அங்க இருக்கிற ஸ்திரீகளை பார்த்து சொல்லல. நீங்க நினைச்சுக்காதீங்க அங்க இருக்கிற சகோதரிகளை பார்த்து சொன்னாருன்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி இருக்கிறவங்களை பார்த்து சொன்னார். பச்சை மரத்துக்கே இத்தனை பாடுனா இப்படி இருக்கிறீங்களே, உங்களுக்கு பாடுகள் அநேகன் அன்னைக்கே சொல்லிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு விஞ்ஞானிகள் கணிச்சு சொன்ன ஒரு காரியத்தை 2025 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எப்படி சொன்னார்? 3 வகையை பிரிச்சிருக்கிறாருங்க. நல்லா கவனிங்களேன். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோகத்தின் நிமித்தம், பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. ஆச்சரியமா இல்ல? தாயின் வயிற்றிலிருந்து அது சொல்லுவாங்க ஹார்மோன் இன்பேலன்ஸ்ட். அவங்க ஆணாவும் இருக்க மாட்டாங்க, பெண்ணாவும் இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டே கஷ்டம். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு உயிரினம் இருக்குது, அது சுவாசிக்குதா இல்லையான்னு தெரியாது.
சாப்பாடு எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்கும் பிழை போட்டுக்கிட்டு இருக்கிற எந்த உயிர் தெரியுமா உங்களுக்கு? அது எப்படி சுவாசிக்குதுன்னு தெரியாது, எப்படி தண்ணி குடிக்குதுன்னு தெரியாது, ஆனால் அது பிழை போட்டுக்கிட்டு இருக்கிறார். அது ஏற்கனவே கேட்டுட்டு இருப்பீங்க. அது கொஞ்சம் பாட்டா பாடி காட்டலாமா? கல்லுக்குள் தேரையை வைத்த பாடுங்க, தெரிஞ்ச பாட்டு. அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர், கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீர், உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா, நீரின்றி வாழ்வேது இறைவா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா. பாடிட்டே இந்த பாட்டு பாட்டுன்னு ஒரு பக்கம் போவோம். என்னது? தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷரால் அன்னகளாக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகளாக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இதை எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, ஏதோ குறிப்பிட்டவங்க ஏத்துப்பாங்க. ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், ஏத்துக்காதவங்களை பத்தி நீ கவலைப்படாதேன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் பாக்குறீங்க, ஐயோ நல்லா இப்படி பாடுறாங்க, நல்லா இப்படி பிரசங்கம் பண்றாங்க. நான் பாடிட்டு இருந்த பாட்டெல்லாம் இங்க பாட்டா உங்களுக்கு புரியவே புரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கமலாசகி முக கமல கமலகித கமல பிரியை கமலக்ஷண. என்ன அப்படி பான்னு பாக்குறீங்களா? என்ன இது? என்னம்மா இவரு ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு அதுக்குள்ள வேற மொழியில பாட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இதை பத்தி சொன்னா யாருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதோடைய அர்த்தம் யாருக்குன்னா தெரியுமா? ஏங்க எங்களுக்கு தமிழே தகராறு, நீங்க வந்து இது தெரியுமான்னு கேட்டா, இதோடைய ஒவ்வொரு அர்த்தமும் யாரை போற்றி பாடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உட்காந்து தேவனை துதிச்சிட்டு இருக்கீங்க பாரு, இந்த உயிருள்ள இயேசு கிறிஸ்துவை பாற்றி பாடப்பட்டது. ஆனா இன்னைக்கு அதை வேற எங்க கொண்டு போனதால அது ஆண்டவர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒதுக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்ன பேர் எடுத்தாலும் என்ன சொன்னாலும் அது ஆண்டவர் துதிக்கிறது தான் அர்த்தம். இப்ப காலையில காக்கா காக்கான்னு கத்துது, என்ன அர்த்தம்? அதுக்கு பசிக்குதுன்னா கத்துது, துதிக்குது. குருவி கத்துது, குயில் பாடுது, மயில் ஆடுது. இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. அப்படி இந்த கார் மேகத்தை பார்த்ததும் அந்த மயில் என்ன ஆடும்? தோகை வச்சுட்டு ஆடும். நானும் அப்படித்தான் திரளான ஜன கூட்டத்தை நிறைய பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அப்படியே ஆட ஆரம்பிச்சிருவேன். ஆனால் இங்கே மேடை பத்தாது. ஹல்லேலூயா. உங்கள் ஐயா கிட்ட ஒரு நாள் சொல்லுங்க, நல்ல ஓப்பன் மீட்டிங் ஸ்டேஜ் பெருசாக போட சொல்லுங்க. அப்போ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் டான்ஸ் கச்சேரியை போட சொல்லுங்க, வந்து ஆடி கொடுத்துட்டு போறேன். நான் முறைப்படி சலங்க பூஜை பண்ணி கலைமாமணி கஸ்தூரிபாய் இவங்க கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஒரு பக்கா சாஸ்திரி இந்து குடும்பம், பிராமனுக்கு ரொம்ப பேரலல் சாஸ்திரிகள் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்து குடும்பத்துல சொந்த ஊர் காஞ்சிபுரம். எங்க? காஞ்சிபுரம் சொந்த ஊர், ரொம்ப பக்கத்துல தான் உங்களுக்கு. இங்கதான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே. இப்போ எப்படி ஆண்டவர் வந்தார்? இயேசு கிறிஸ்துவை பற்றி துளி கூட தெரியாது. இந்த மாரல் சயின்ஸ்ல கொஞ்சம் தெரியும். ஏதோ மரியாளோட குழந்தை, நான் சிலுவையில் உயிரை கொடுத்தாரு, 3 நாள் உயிரோட இருந்தார், கிறிஸ்மஸ்ஸு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே, இது மட்டும்தான் தெரியும், மற்றதான் ரொம்ப தெரியாது. நான் ஒரு டான்ஸ் இன்ஸ்டியூட்டில், ஒரு பர்டிகுலர் டான்ஸ் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன்.
அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து மற்ற ஜாதியினரோ மற்ற மதத்தினரோ உள்ளே வரவே கூடாது. அதில் ரொம்ப பணம் செலவு பண்ணி ஆள் பலத்தின் மூலயமா ஒரே ஒரு கிறிஸ்துவ பொண்ணு அந்த அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்துச்சு. எங்கள் டான்ஸ் ஸ்கூலில் வந்து சேர்ந்தாங்க. இந்த அம்மா என்னை தெரியாமே என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சேர்ந்த புதுசுலேயே நான் நல்லா பாடுறது ஆடுறது இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு என்னாச்சுன்னு தெரில. என் கூட பேச ரொம்ப ஆசை வந்துருச்சு. வந்து என் கூட பேசி என் கூட பழகி ஒரு நாள் என்னை கூப்பிட்டுச்சு. எங்கள் சர்ச்சில் ஆண்டு விழா வச்சுருக்குறோம், முதல்ல ஆண்டு விழா, நீ வந்து டான்ஸ் ஆடி கொடுக்கணும், ஆடி கொடுக்க முடியுமா? நான் என்ன சொல்லியிருப்பேன்? அது பக்கா ஹிந்து ஃபேமிலிங்க, அதுவும் பிராமினுங்க, எப்படி போக முடியும்? போனால் எங்கள் வீட்டில் சோறு போட மாட்டாங்க. ஆனால் அது விடலை, எப்படியோ கம்பல்ஷன் பண்ணி ரொம்ப தொல்லை பண்ணி என்னை கூப்பிட்டு போயிடுச்சு. நானும் போயிட்டேன். அதுக்கு நடுவில் பெரிய இப்போ விஷயம் நடந்துச்சு, இப்போ சொல்லிட்டு தான் நேரம் பார்த்தாது. நான் போயிட்டு உட்காந்துட்டேன், மேக்கப் ரூமில் உட்காந்துட்டேன். எனக்கு பைசாலாம் கொடுத்துச்சு, எல்லாம் முடிச்சிச்சு. மேக்கப் ரூமில் உட்காந்துட்டு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்கே ஆராதனை நடந்துகிட்டு இருக்குது, பிரசங்கம் கூட பண்ணல. என்ன நடந்துட்டு இருக்குது? அந்த ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது நான் மேக்கப் ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கிறேன். ஒரு குரல் கேட்குது, அகிலா பாரு. அது அகிலா பாரு. இப்போ என் பேர் தெரிஞ்சிச்சுல உங்கள் எல்லாருக்கும்? இதுக்கு என் பேர் தெரியாதுல்ல? அவருக்கு என்ன போடுதுன்னே தெரியல. உங்கள் பாஸ்டர் பால் எபினேசன் போடுறதா, என்ன போட்டால் கோச்சிப்பாரோ, என்ன நடக்குமோ, அவர் எதனா போட்டுங்கன்றவன். நான் அந்த ஃபோட்டோவே போடக்கூடாதுன்னு அப்போவே சொல்லியிருந்தேன். என் பழைய ஃபோட்டோ எடுத்து போட்டு வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுறது, அவர் சில பேர் புரிஞ்சிக்க முடியல. அவர் மேலே தப்பு கிடையாது. நல்லா கவனிங்க. இப்போ குரல் கேட்குது, அகிலா பாருன்னு. என்ன இது எதோ கேட்குது? நல்லா கவனிச்சுங்க. தனியாக உட்காந்துட்ருக்கிறேன், அங்கே ஆறுதல் நடந்துட்டுருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் பேசுகிற மாதிரி தான் எப்படி இருக்கும்? என்னடா இதை துரத்திட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, இல்லை உள்ளகளை வந்துருச்சான்னு ஒரு பயம் இருக்குமா இருக்காதா? அப்போ நாங்கள் 8th 9th படிச்சுக்கிட்டு இருப்பேன், டீனேஜ். அப்போ தான் டீனேஜ். ஒரு பயம் வந்துருச்சு. இப்போ பொறுமையாக அகிலா பாருன்னு சொன்ன குரல் பாரு. இப்போ உங்களுக்கே இப்படி இருக்குது, அங்கே தனியாக உட்காந்துருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஷாக்காக இப்போ நிற்கிறேன். அந்த கம்ப்யூட்டர் மானிட்டர் மாதிரி ஒரு டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளேல என்ன காட்டுறார்? நீ எப்படி இருக்க பாரு, உன்னுடைய சுபாவம் எப்படி இருக்குது பாரு. நான் ஒன்று, நம்மளை யார் சாயலை படைச்சிருக்கிறார்? அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? நான் உன்னை தேவ சாயலை படைச்சிருக்கேனே, நீ எந்த சாயல் இருக்கிற பாரு. பேச ஆரம்பிச்சிட்டார். எத்தனையோ பேர் ஆணுடைய குரலை கேட்கறதுக்கு தவமாக தாங்க எடுக்கிறாங்க, எத்தனையோ உபவாசம் இருக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. எனக்கு அது இன்னும் சொல்லப்போனால், நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. டவுட் இருக்கா? ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? என்னம்மா இந்த பக்கம் சவுண்டே வரலையே? சரி இருங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ரட்சிக்கப்படாதும் தயவு செஞ்சு இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுருங்க. ஏன்னா இனி காலம் செல்லாது. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவன் யுத்தம் நடந்துட்டு இருக்குது, அங்கங்கே போர் நடந்துகிட்டு இருக்குது. கொஞ்சம் ஒரு குண்டு இங்கே விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க. இப்போ நான் உன்னை தேவ சாயலை படைச்சிருக்கேனே, நீ யார் சாயல்? ஒரு பரதநாட்டியம் ஆடுறவங்க தெரியாதா? அவங்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்? எல்லாம் பட்டு புடவை, நகைங்க. நானா மேக்கப் அள்ளி பூசிக்கிற ஒரு ஆள், கொஞ்சமாக கூட பூச மாட்டேன். நல்ல ஒரு 5 கோட்டை எடுத்தாலும் என் கலருக்குலாம் நல்லா பிரைட்டாக தெரியும். ஹல்லேலூயா. அந்த மாதிரி மேக்கப் போடுற ஆள். மேக்கப் எல்லாம் முதல்ல வெளியே வரமாட்டேன், ஏன்னா என் மூஞ்சை பார்க்க சகிக்காது. இப்போ தான் மேக்கப் இல்லாமல் வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. இப்போ தேவ சாயலில் இருக்கிறம்மா, அதெல்லாம் நல்லா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்படி இருந்தேன். நான் உன்னை எந்த சாயலில் வச்சிருக்கிறேன்? நீ எந்த சாயலில் இருக்க? சரி, உனக்கு உங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பு முழுசாக கிடச்சிருக்குதா? ஏங்க எங்கள் பக்கம் பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த நவராத்திரி தீபாவளி தான் ரொம்ப கிராண்டாக நடக்கும். 10 நாளும் 10 கல்யாணம், குடும்பமாக போவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க, என்னை மட்டும் விட்டு போயிடுவாங்க. எங்கள் அண்ணா வந்து பாடி பில்டர், எங்கள் அண்ணா பார்க்கறதுக்காடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யோசிக்கிறேன். அது வரைக்கும் யோசிக்கிறேன். அப்போ யோசிக்கிறேன், உனக்கு வந்து எல்லாருடைய அன்பு முழுசாக கிடச்சிருக்குதா? சரி, நான் நினச்சிக்கிட்டேன் என் குடும்பத்தில் கிடைக்கல, என் நண்பர்கள்கிட்ட கிடச்சிருக்கும். அடுத்து அதுக்கு தான் வந்துட்டார். உன் நண்பர்கள்கிட்ட உனக்கு அன்பு கிடச்சிருக்குதா? நான் நினச்சேன், ஆமாம் நினச்சிட்டு இருக்கேன். இல்லை, உன்னை எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? எனக்கு அதையும் போட்டு காமிச்சார். உன்னை எப்படிலாம் அப்யூஸ் பண்ணலாம், உன்னை எப்படியெல்லாம் இன்டியூஸ் பண்ணலாம்.
இதை தமிழில் சொன்னால் நல்லா இருக்காது. தப்பான வழிக்கு ஒன்று எப்படிலாம் கொண்டு போகலாம் சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆண்டவர் போட்டு காமிச்சார் பாருங்க. எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அன்னைக்கே சொன்னார், இவைகளிலிருந்து நான் உன்னை மீட்க போறேன், உன்னை ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறது என்னன்னு தெரியாது. அந்த ஊழியக்காரைய கிட்ட போய் கேட்டேன், ஐயா ஒப்பு கொடுன்னு சொல்றீங்களே, எனக்கு அப்படின்னா என்னன்னு தெரியல. அவர் சாதாரணமாக சொல்லிட்டு போய்ட்டு, ஏசப்பா தான் சொந்த ரட்சகர், அவர் தான் கொலை தெய்வம், அவர் தான் கொலை சாமின்னு ஏற்றுக்க போப்பா அப்படின்ட்டு. நானும் வந்துட்டேன். ஒரு குடியரசு தினம் எங்கள் வீட்டு திண்ணில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கிராம ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு 10-15 அண்ணன்மாருங்க வந்து சுவிசேஷம் பண்ணிட்டு இருக்காங்க. சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு அண்ணா எல்லாத்தையும் முடிச்சு கடைசி சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஜெபம் யாருக்குன்னு தேவைப்படுச்சு ஜெபம் பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இப்படி ஜெபன்னு வந்துடுறானுங்க. யாருன்னா கூப்பிட்டுன்னு கிடக்குறானுங்க. நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போது ஆண்டவர் பேசுகிறாரு, அன்னைக்கு பாருன்னு சொன்னார் பாருங்க, இன்னைக்கு பாருன்னு சொல்லலை, அகிலா தேடுனர். என்னங்க தேடு தேடு. நான் எதை தேடுறது? ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் பார்த்தேன், நம்ம ஏன் கொஞ்சம் தேடி பார்க்கக்கூடாது? நாம ஏன் கொஞ்சம் தேடி தான் பார்த்தா என்ன? கொஞ்சம் தாங்க தேட ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் தான் தேட ஆரம்பித்தேன். தேட போன என்ன தேடி வந்த தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த தேடி வந்த தெய்வத்தை நான் பாட வந்தேன். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்த என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம். அன்பே அவரின் பெயராம், அருளே அவரின் மொழியாம். இருளே போக்கும் மொழியாம், இருளே போக்கும் மொழியாம். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் தான் தேட ஆரம்பிச்சேன், கொஞ்சம் தான் தேட ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் நிறைய வெளிப்பாடு கொடுத்தார். அப்போது நான் எதை போய் தேடலான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, எங்கள் டான்ஸில் எப்போ நாங்கள் ஆரம்பித்தாலும் ஒரு ஸ்லோகம் சொல்றது உண்டு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு தேடலான்னு சொல்லிட்டு எங்கள் வேதத்தில் போய் தேடி பார்க்குறேன். இல்லவே இல்லை, அதுக்கு அர்த்தம் இல்லவே இல்லை. ரூபம் தேகி ஜெயம் தேகி கிருஷோ ஜேகி யசோ ஜெகி, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை தேடுறேன். ஆனால் இதுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, யோவான் 1வது அதிகாரம் திருப்புங்க. யோவான் 1வது அதிகாரம் 1 போயிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. வெறும் யோவான் 1வது அதிகாரம் 13-14 வாசிங்க. அந்த 14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் ரூபம் தேகி சத்தியத்தினாலும் ஜெயம் தேகி நிறைந்தவராய் கிருஷோ ஜேகி யசோ ஜேகி நமக்குள்ளே நிறைந்து வாசம் பண்ணினார். இவ்வளவு ஆச்சரியமா இல்லை? இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நேரம் போயிட்டே இருக்கும். நிறைய ஸ்லோகத்தை தேடி தேடி பார்க்கும்பொழுது அதுக்கு அர்த்தம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிளில் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ உண்மையான தெய்வம் எது? எல்லாம் மற்ற பக்கமும் தேடி பார்த்தேன். இப்போ இது எது டிவியில் போயிட்டு இருக்குனால சொல்ல முடியாது. ஒன்று குறை சொல்லி ஒன்று சிறுபடி சொல்லிட்டு இருக்க முடியாது. நானும் கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கணும். நல்லா கவனிங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அப்போ உலகத்தில் ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் உண்மையாக இருக்குது, பரிசுத்தமுள்ள தெய்வம். என்ன தெய்வம்? ஒரு புத்தகத்துக்கு புத்தகம் எங்கன்னா பேர் வச்சு பார்த்தீங்களா? புத்தகம் எல்லாமே புத்தகம்னு ஆகிடும். ஒரு புத்தகத்துக்கு புத்தகனே பேர் வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு பேர் என்ன புத்தகம்னா ஹோலி புத்தகம். என்ன புத்தகம்? பிபிலிக்கல். பைபிள் கூட நம்ம சொன்ன தப்பான வார்த்தை. பிபிலிக்கல், பிபிலியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தகம்னு அர்த்தம். பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இதுக்கு இன்னும் என்ன பேரு? ஹோலி பைபிள். அப்ப உண்மையான தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம், பரிசுத்தமுள்ள தெய்வம். 1க்கு 2 3 4 வச்சிட்டு இருக்கிற தெய்வம் கிடையாது. பரிசுத்தமுள்ள தெய்வம் யாருன்னு பார்த்தா இந்த இயேசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு வைராக்கியமா பிடிச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டாரு? ஊழியத்துக்கு வான்னு அழைச்சார். எதுக்கு வா? ஊழியத்துக்கு வா. எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் விசுவாசம் இருந்துட்டு போயிடுறேன், இந்த ஊழியத்தில் செய்ய முடியாது. அதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிறாங்க பாருங்க, சபை ஊழியம், அவங்கள காலை தாங்க தொட்டு கும்பிடணும், காலை தொட்டு கும்பிடணும். ஏன் சொல்லுமா? இந்த விசுவாசிக்கு மேலே அவ்வளோ ஆத்திரம் வரும். ஐயோ, எதனா கத்தி எடுத்து குத்திடலாமான்னு கூட வரும். பண்ண முடியாது. திட்டலாமான்னு இது வரைக்கும் வரும். ஐயோ, அவ்வளோ பொறுமை எங்கே தான் இருக்கும். எனக்கு அந்த பொறுமையே கிடையாது. எனக்கு நான் படாப்பட் ஜெயலட்சுமி மாதிரி சூரத்தங்கல்ல அப்படி போட்டு உடச்சிடணும். அந்த மாதிரி கிட்ட ஊழியம் கொடுக்க முடியுமா? ஊழியம் செட் ஆகுமா? ஆஹா, ஒத்தே வராது. நான் சொல்லிட்டேன், ஊழியெல்லாம் வேணாப்பா, கடைசி வரைக்கும் விசுவாசியாக இருந்துட்டு போயிடுறேன். இல்லை, நீ ஊழியம் செஞ்சுதான், என் ஊழியத்துக்கு நீ தேவை. அப்போ ஆண்டுகிட்ட கேட்டேன், சரிப்பா, நான் 10ஓட 11 அத்தோடு நான் ஒன்று வர விரும்பலை, ஒரு நல்ல சாட்சியை நிறுத்துங்க. என்ன, என் கிளாஸில் யாருமே படிக்க முடியாத ஒரு படிப்பு, நான் பணம் காசுலாம் கேட்கல, யாருமே படிக்க முடியாத ஒரு படிப்பை கொடுங்க, படிப்பை கொடுங்க, நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு ஆச்சரியம். இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டியில் சேரணும்னா லட்சக்கணக்கில் டொனேஷன் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? டொனேஷன் கொடுக்கணும், பணம் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. எந்த சிங்கிள் பைசா செலவில்லாமல் ஆண்டவர் பெரிய கதை செஞ்சார். தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. நீ என்ன படிக்கிற, என்ன மார்க் வாங்குற, என்ன பண்ணுற ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. +2ல் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் யூனிஃபார்ம் போடாமல் போனேங்க, கலர் ட்ரெஸ்ஸில் போனேன். எதுக்கு தெரியுமா? நான் கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் எங்கள் ஸ்கூலில் விட்டாங்க என்ன. அது இல்லாமல் என் மேலே கொஞ்சம் கரிசனை. ஹல்லேலூயா. அப்போ நான் நினைக்கிறேன், இந்த பாத்திரத்தை அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தாயின் கர்ப்பத்தில் உருவாகிறதுக்கு முன்னவே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா, சத்தமா, சத்தமா. அண்ணா யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. இப்போ என்ன கேட்குறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அதே யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன். இப்போது அந்த காலேஜ் கான்வென்ஷன் நடக்குது, பட்டமளிப்பு நடக்குது, எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க அப்பா அம்மாலாம் வந்திருக்காங்க. என்னை வந்து கேட்குறாங்க, உங்கள் வீட்டிலேருந்து யாரும் வரலையான்னு கேட்குறாங்க. யாரும் வரல, தூரம். எனக்கு கிண்டி இங்கே இருக்குது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது. சும்மா சொல்கிறேங்க, நான் எனக்கு யாரும் வரல, சும்மா பெருமைக்கு சொல்கிறேன். தூரமாக இருக்குது, வரல, ஆனால் உள்ளே வேகுது. நான் என்ன பாவம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன்? நல்லா தானே படித்து மார்க் தானே எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன் அப்பா அம்மா வரல? என்ன ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன். அந்த காலேஜ் இப்போ அந்த டிசி எல்லாமே வாங்கிட்டு வெளியே வரேன், டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வெளியே வரேன், ஆவியானவர் நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அன்றைக்கி அவங்க வரலாம் சொல்லி துக்கப்பட்டேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் தேடி வராதனால தான் இந்த இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் வேதனையோடு இருக்கீங்களா? என் வீட்டுக்காரர் என்ன தேடல, என் மனைவி என்ன தேடல,
என் பிள்ளைங்க நான் தேடலன்னு சொல்லிட்டு யார் உன்னை தேடுறாங்க தெரியல, நீ வருத்தப்படாத. ஆண்டவர் தேடி வந்துகிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை பாத்திரத்தை உன்னை கனமுள்ள பாத்திரமாய் மாற்ற பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. பிரியப்படுகிறார், பிரியப்படுகிறார். நீ கனமான பாத்திரம். இப்போ வந்து பேசுறார், இப்பதான் உனக்கு படிப்பு கொடுத்துட்டேனே, இப்பதான் உனக்கு படிப்பு கொடுத்துட்டேன், ஊழியத்தை செய். பவுல் சொல்லுவாருங்க, பாவிலையும் பாவி தானியேல சொல்லுவார், நான் தான் பிரதான பாவின்னுவர். அவங்கள விட நான் தான் பிரதான பாவி. ஹல்லேலூயா. நான் தான் பாவி. ஆண்டுகிட்ட பேசுறேன், என்னை கஷ்டப்பட்டு எங்க அப்பா அம்மா படிக்க வச்சிட்டாங்க. யாரு? அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாங்க. ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்கள கொஞ்சம் நிம்மதியாக்கிட்டு நான் உங்கள் ஊழியத்துக்கு வரேன், எனக்கு நல்ல வேலை கொடுங்க. ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்க, அதுவும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்க, எவ்வளோ சம்பளத்தில் வேலை கேட்கலாம்? நாங்கள் உடனே லட்சம் கச்செல்லாம் போயிடாதீங்க, ஒரு 40,000 30,000 கேட்கலாம். நான் எவ்வளோ சம்பளம் கேட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா என்னை பற்றி எனக்கு தான் தெரியும். 5,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கேட்டேன். எவ்வளோ? 5,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கொடுங்க. வசனம் சொல்லுது, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் 30,000 ரூபாய் சம்பளத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் எவ்வளோ கேட்ட? எத்தனை மடங்கு கொடுத்தாரு? எனக்கே இப்படி செய்கிறாருன்னா உனக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட பெற்றவங்களால, கூட பிறந்தவங்களால, நண்பர்களால், இந்த சமூகத்தால், இந்த சமூகம் எப்படி பார்க்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் அதுக்கப்புறமா வரேன், கடைசியில் வரேன். ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா, 30,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு வருஷம் தான் இருக்கும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் ஒரு 6 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த கடன் நான் தான் ஒழிச்சேன். அதே காஞ்சிபுரத்தில் சொந்த வீடு நான் கட்டினேங்க. ஹல்லேலூயா. வீடு கட்டினேன். எங்கள் அக்காவுக்கு எங்கேயுமே கடன் வாங்காமல் கல்யாணம் பண்ணி முடித்தோம். இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு நாள் சாயங்காலத்தில் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாமல் ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ ஆண்டவர் பேசுகிறார், உனக்கு தான் எல்லாத்தையும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன்னு, இப்போ என் ஊழியத்துக்கு வா. நம்ம மூளைலாம் சின்ன மூளைங்க, கேடுகட்ட மூளை. நான் மட்டும் எனக்கு நல்ல புத்தி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை செய்வார் தெரிஞ்ச முதல் இதை தான் கேட்டிருப்பேன். நான் எப்பயோ ஊழியத்துக்கு வந்திருப்பேன். என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் டீனேஜில் ஊழியத்துக்கு வந்துட்டு இருப்பேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க. எப்போ வந்து கேட்குறேன், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு 4வது முறை வந்து கேட்குறேன். என்ன கேட்டேன்? ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு கூட உனக்கு தெரியாது. யாரு? ஒருத்தர் கூட உனக்கு தெரியாது. கண்டிப்பாக நான் நினச்சேன், இது ஆண்டவரால் செய்யவே முடியாதுன்னு நினச்சேன். இது ஆண்டவருக்கு கஷ்டமான காரியம், இதை செய்ய முடியும். ஏன்னா எத்தனையோ குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, எத்தனையோ ஊழியக்கார குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியலங்க. நானுக்கிட்ட இதுதான் கேட்டேன், என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தெரியாது, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து சொல்லட்டும், நீ ஊழியத்துக்கு போன்னு சொல்லட்டும், எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்கள் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு. அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, என் முழு குடும்பம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டுடுச்சு. ஹல்லேலூயா. எங்கன்னா பைபிள் படித்தா, எங்கன்னா சர்ச்சுக்கு போனா, இல்லை எங்கன்னா ஜபத்துக்கு போனா, எங்கள் அண்ணா அவ்வளோ ஓடி 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 என்னை அடிப்பார், துரத்தி துரத்தி அடிப்பார். எத்தனையோ பெல்ட் அறுந்து போயிருக்கு. அவர் பால்டி பிடி அடிச்சாரு, 5 வரல 15. அப்படி ஓட ஓடி ஓடி என்னை அடிச்சவர் இப்போ ஓடி 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 ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கூட அவ்வளோ ஊருக்கு போல, கேரளா, பெங்களூரு, அவர் இந்தியா முழுக்க சுத்துறாரு. அசிஸ்டன்ட் பாஸ்டர் வேற ஒரு பெரிய ஸ்தாபனத்தில். என் அண்ணன் மண்ணி 2 பேரும் ஊழியம் பண்ணிக்கிற குடும்பமா. இன்னைக்கு என் முழு குடும்ப ரட்சை போல வந்துருச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இப்போ எங்கள் அண்ணா அவங்க சொல்றாரு, அகிலா உனக்கு ஊழியம் தான் இருக்குது, நீ இப்போ என்னதான் இருக்குது. எங்கள் ஊர் ஜனமே நினச்சாங்க, எங்கள் குடும்பமே நினச்சது. நல்லா கவனிங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது வேற மாதிரி ஆகிடும். என்னதா, எனக்கு பேர்லாம் கிடையாது, அது இதை இன்னும் கேவலமான பேர்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. எனக்கு இன்னும் கேவலமான பேரில் வைப்பாங்க. இது எங்கன்னா தொலைஞ்சு போயிடும், இது இங்கே வேற மாதிரி ஆகிடும், இது வேறு போல் போயிடும், இது வீட்டிலே தங்க வீட்டை விட்டு ஓடி போயிடும்னு நினச்சாங்க. எங்கன்னா புடவை கட்டிக்கின்னு வேறு தூரம் சுத்தம், கடைக்கடையே கை தட்டிகிட்டு இருக்கோம், இல்லை வேற மாதிரி எங்கே போய் நினச்சாங்க. இன்னைக்கு எல்லாம் பார்க்குறாங்க, பாஸ்ட் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு வர சொல்ல.
பாஸ்டர் தெரிஞ்சதுங்க பாஸ்டர் அம்மானுங்க, தெரியாதுங்க பாஸ்டர் ஐயா. இன்னமும் பாஸ்டர் ஐயா தான். நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். பாஸ்டர் ஐயாவே நான் சொல்றது தெரியல முழிக்கிறாரு. அவங்கள சொல்லி நான் தெரிவு பண்றது. நல்லா கவனிங்க. அது இது என்னென்னமோ கேவலமா பேர் வச்சவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பாஸ்டர். இது எங்க வந்துச்சு? இந்த பாத்திரம் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்தினார்னா அது என்ன கனவீனமா இருந்தாலும் சரி, அது கனம் பெற்றிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்னு கேட்கிறேன், தாழ்மையா கேட்கிறேன். நீங்க ஒரு கனவீனப்பட்டு போயிருக்கலாம். எங்கெல்லாம் கனவீனப்பட்டிருக்கீங்களோ அங்க உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். ஆனா நீங்க ஒண்ணு பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் ஆம்பளைங்க போயிட்டு கஷ்டப்பட்டு வருவாங்க. பிரதர் ஒர்க் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? ஊழியம் பண்றீங்களா? யார் ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்ற பிரதர் யாரு? பிரதர் என்ன ஒர்க் பண்றீங்க பிரதர்? செக்யூரிட்டி. ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ பிரதர்? சொல்ல போனால் ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? சரி, ஒரு 1000 ரூபாய் வச்சுங்க. ஏன்னா 1000 ரூபாய் வராது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்தாருன்னா என்னங்கன்னு வாங்க. என்னது? இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை எடுத்துன்னு போய் கொடுத்தாருனா தான் என்னங்க தட்டு நிறைய சோறு குழம்பு பதார்த்தம் எல்லாம் இருக்கும். பிரதர் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, வேற துணை சொல்கிறேன். இதுவே அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்தான்னு வச்சுக்க, என்னயா என்னங்க இடத்துல என்னயா இப்போ 300 ரூபாய்னு வச்சுக்க, என்னடா தட்டு பறக்கும். என்ன பறக்கும்? தட்டு பறக்கும். எங்க ஏரியால ஒருத்தனை அவங்க பொண்டாட்டி தொடப்ப கட்டிலே அடிக்குது. ரோட்ல தொடப்ப கட்டிலே அடிக்குது. ஐயோ, அவன் சொல்றான், எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்த தம்பியை போல ஒரு பாஸ்டா போயிட்டு இருப்பேன், கல்யாணம் பண்ணிக்காம. எப்போ? 3 புள்ள பெற்றதுக்கு அப்புறம். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல. இப்ப ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. இப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குதுன்னா, ஆரம்பத்துல என்னங்க அத்தான் மாமான்னு இருக்குதுல்ல, இது அப்படியே கொஞ்சம் உறவு ஐக்கியமானோன்னு என்ன ஆகுது? வெளியே பேசிக்க மாட்டாங்க, உள்ளதான் பேசிப்பாங்க. என்னடா என்னது என்னடா நான் ஒன்று சொல்கிறேன்ல, கவனிங்க. இப்போ எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பிள்ளையா இருந்தோம். நீங்களா எப்படி பார்க்குறீங்க ஆண்டவரை? எப்படி பார்க்குறீங்க? ஆத்தா. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னை ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா கேட்டார். அவர் கேட்டார், என்னை ஒரு இன்டர்வியூ வச்சு கேட்டாங்க. ஆமாம், நீ காலேஜ் படிக்க போனியே, யார் மேலே உனக்கு லவ் வரலையான்னு கேட்டார். யார் கேட்குறது? நடந்த விஷயத்த சொல்கிறது. டிவியில் போயிருந்தார். நீ யாரையும் லவ் பண்ணலையா, யாரையும் ஜோடியாக இட்டுன்னு வரலையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் போகும்போதே ஜோடியாக போனேன், எங்கேருந்து எனக்கு ஜோடி பிடிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் அவர் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல, நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? என் மனவாளனா பார்க்குறேன். அந்த மனவாளனை என் மனவாளா இயேசு மகராஜா எப்பொழுது உம்மை காண்பே, என்றைக்கு உம்மில் சேர்வே, என் மனவாளா இயேசு மகராஜா எப்பொழுது உம்மை காண்பே, என்றைக்கு உம்மில் சேர்வே. எல்லாம் கை தட்டி பாடலாமா?
அவருக்குள்ள உறவு வேற மாதிரி ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் இப்போ இருந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணுவீங்க, உக்காந்து அழுது புலம்பி வேண்டி எப்படியோ ஜெபம் பண்ணுவீங்க. எனக்கு அந்த அவசியமே கிடையாது. மனசில் நினச்சாலே அதை ஆண்டவர் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எப்படி வந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீடு இருக்கிறது பெரம்பூர், அங்கேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வரணும். நான் எப்படி வந்திருப்பேன்? ஒரு தம்பியை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க இட்டுன்னு போனேன். அவர் ரட்சிக்கப்படாத தம்பி, நல்ல வாலி பிள்ளை, ஒரு 27 வயசு இருக்கிற தம்பியை ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க இட்டுன்னு போனேன் பாருங்க. அந்த அம்மா கேட்டாங்க, நீ என்னப்பா போகிறேன்னு அதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு கேட்டாங்க. அவன் நான் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேம்மா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அதுக்குள்ள ஒரு தகுதி வேணும்ப்பான்ட்டாங்க. நான் கூட்டின்னு போனவங்க ஒரு மாதிரி என் தம்பியை ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ள ஒரு தகுதி வேணும்ப்பான்ட்டாங்க. நான் சொன்னேன் ஜெபத்தில், உன்னை ஆண்டவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக்கிடுவார் என்ன. அவன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆகி 2 வருஷம் ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொன்னேன்? மனசு தான் நினச்சேன், அதை தான் சொன்னேன், ஆக்கிடுவார்னு தான் சொன்னேன். 8 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப எங்கெங்கே போய் எந்தெந்த மருந்து எந்தெந்த மந்திரவாதி எங்கெங்கே போய் சுற்றிட்டு வந்துட்டுக்கிறாங்க. வந்தாங்க, சபைக்கு வந்தாங்க. ஒரு 3 மாதம் அந்த பாப்பாக்காக ஜெபம் பண்ணேன். அடுத்த ஒரு ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்துச்சு. நவம்பர் டிசம்பரில் கன்சீவ் ஆகிடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் எப்படி நடக்குது? எனக்கு அவருக்குள்ள உறவே மாறி போச்சு. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்னுடைய பாத்திரம் கனவீனமான பாத்திரம், இந்த பாத்திரம் கனமான பாத்திரமாக தேவன் மாற்றினார்னா என்னை மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குறேன், நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க தெரியல. ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வரேன். ஆந்திராவில் போனால் அங்கேயும் பாடுறேன். என்ன பாட்டு? మారాలి మారాలి నీ మనసు మారాలి, ఆ మారిన మనసు దేవునికిస్తే పరిస్థితి ఉంటుంది. మారాలి మారాలి నీ మనసు మారాలి, ఆ మారిన మనసు దేవునికిస్తే పరిస్థితి ఉంటుంది. మారామంటూ మారామంటూ దేశం వేస్తావే, మారామంటూ మారామంటూ దేశం వేస్తావే, ఆ దేశంలోనే లోకానం వెరిక వెయ్యాలి, ఆ దేశంలోనే లోకానం వెరిక వెయ్యాలి. మారాలి మారాలి నీ మనసు మారాలి, ఆ మారిన మనసు దేవునికొస్తే ఫలితం ఉంటుంది. அப்படியே ஆந்திராக்கு இல்லை, அப்படியே கேரளாக்கு, பல இடத்துக்கு தேவன் பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வெளியூர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா, இன்னைக்கு உங்களெல்லாம் அந்த கனமான பாத்திரமாய் மாற்றுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா மாற்ற மாட்டார். என்னது? இப்போ செய்திக்குள்ள வர, டீப்பான விஷயத்துக்குள்ள வர, சுருக்கமான 4 விஷயத்தை பார்த்து நீங்க எல்லாரும் கனமான பாத்திரமா மாறணும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை, இந்த 4 காரியத்தை செஞ்சீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்றேன், நான் அடுத்த ஜப கூட்டம் இங்க வைக்கிறதுக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியத்தை செஞ்சு இங்க வச்சிருப்பேன். நீங்க சாட்சியா இருப்பீங்க. நீங்க எடுத்து வாசிங்க. இந்த கனமான பாத்திரத்துக்கு தேவன் ஒருத்தர் செலக்ட் பண்ணார். ஆனா அவன் விழுந்துட்டான். இல்ல இல்ல இல்ல, அவன் விழுந்துட்டான். வெரி குட். அவருக்கு நல்லா கை தட்டுங்க. அந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. நம்மள தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இவன் கர்த்தரால நான் பயன்படுத்துகிற பாத்திரம் பவுல் சொல்றது போல உங்களை கர்த்தர் பயன்படுத்த பிரியப்படுறார். அப்போ இந்த 4 காரியத்தை நீங்க விடணும். முதல் காரியத்தை பார்க்கலாம். நீங்க எடுத்து வாசிங்க, நியாயாதிபதிகள் 13:24 கொஞ்சம் வாசிங்க. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். என்னங்க? சிம்சோன். அப்ப தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னே தெரிஞ்சுக்கிட்டார். அவ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று சிம்சோன் பெயரிட்டா. முன்னாடியே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார் அவங்களுக்கு. இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் பிறந்தார். ஆச்சரியமா இல்ல? சிம்சோன் அப்படிதான், இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். ஆனா அவர் நின்னார், எல்லாத்திலையும் நின்னார், பாத்திரமாய் மாறினார். இவர் அந்த பாத்திரத்தை கனவீனப்படுத்திட்டார். இப்ப கீழே வாசிங்க. அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன்
சோராவுக்கு எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சு, கர்த்தருடைய ஆவியும் அவரை ஏவிச்சான். அப்ப என்னன்னா ஆசீர்வாதம் இருந்திருக்குது, ஏவுறார், நடத்தினார். யார் நடத்துனது? சிம்சோனை பரிசுத்த ஆவி நடத்துறார். கீழே வாசிங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு. போதும், என்ன கண்டு? முதல்ல எங்க ஊழ்ந்தார் தெரியுமா? இந்த பாத்திரம் எங்க அடிபட்டுச்சு தெரியுமா? இந்த விலை உயர்ந்த பாத்திரம், கனமான பாத்திரம் எங்க முதல்ல விழுந்த இடம் தெரியுமா? ஒரு ஸ்திரீய, அது சத்ருவனுடைய ஸ்திரீய கண்டு. தவறான கண் பார்வை, தவறான பார்வை. ஏவல் எடுத்துக்கங்க, அந்த பழத்தை பார்க்காத வரைக்கும் பாவம் வரல, பார்த்த உடனே என்ன வந்துச்சு? பாசம் வந்துச்சு, பாசம் வந்துச்சு. தாவீது எடுத்துக்கோங்க, நல்லதா இருந்தார், போய் போர் செய்யணும், அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சார். ஆனா இவர் எங்க இருந்தாரு? உபரி கையில நின்றுக்கிட்டு அவங்க படை தளபதி வைஃப் குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அந்த கண் பார்வை எங்க போச்சு? நான் சொல்றேன், முதல்ல நம்முடைய பார்வை எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. தவறான பார்வை இருக்குதா? அதை நம்ம இன்னைக்கு மாத்திக்கிட்டோம்னா இந்த பாத்திரத்தை கனமான பாத்திரமாய் தேவன் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிங்க சங்கீதம் 19:8 வாசிங்க. இந்த கண்ணுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன், இந்த கண்ணை எப்படி சரி பண்ணலாம் அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு. சத்தமல்ல சொல்லமா? சத்தமல்ல சொல்லமா? அப்ப நியாய பிரமாணம், கற்பனை, வசனத்தை இந்த கண்ணு பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் இந்த பாத்திரம் கனமான பாத்திரமா இருக்கும். வசனத்தை பார்க்க வேண்டிய கண்ணு கொஞ்சம் டிவியை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படிங்க கனமா மாறும்? அதுவும் ஊருப்பட்ட சீரியல் இன்னைக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுவும் ரெண்டு வாட்டி போடுறாங்க. மதியானம் ஒரு வாட்டி போடுறாங்க, நைட்டு ஒரு வாட்டி போடுறாங்க, சாயந்தரம் ஒரு வாட்டி. அங்கே அப்போ 3 வேளை போடுறாங்களா? போடுறாங்க பொழுது கரெக்டாக பார்க்குறீங்க பொழுது. அப்போ இந்த வசனத்தை பார்க்காம இந்த ஐயோ எனக்கு அற்புதம் மட்டும் வேணும், அதிசயம் மட்டும் வேணும், நன்மை மட்டும் வேணும், நான் வசனத்தை பார்க்க மாட்டேன்னா எப்படி நடக்கும்? இந்த வசனத்தை யார் பார்க்குறாங்களோ நான் சொல்கிறேன், கண்ணுக்கு கண்ணாடி கூட போட மாட்டேன். ஒன்று சொல்லட்டுமா? யாரெல்லாம் இன்னைக்கு படிக்கிற பிஏ படிக்கிற காலேஜ் டிகிரி படிக்கிற பசங்க தமிழ் ஒழுங்காக படிக்க தெரியல, நான் பார்த்துட்டேன். தமிழ் சரி, என் சர்ச்சுக்கு வர பையன் பேர் தமிழ் வாணன். அவன் என்ன படிச்சிருக்கான்? பிஏ படிச்சிருக்கிறான். இந்த பைபிள் வசனத்தை வாசிப்பான் பாருங்க, நிறுத்துறான்ற வேற ஒருத்தனை வாசிக்க சொல்லிடுவேன். பேர் என்ன? 1000 முறை சொல்லிட்டேன். தமிழ் படி, வசனத்தை படி, பைபிளை படி, தமிழ் பைபிளை படி, தமிழ் நல்லா படிப்பேன். யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் நல்லா வரணுமோ, இங்கிலீஷ் நல்லா பேசணுமோ அவங்க எல்லாம் இங்கிலீஷ் பைபிள் படிங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க. இதுக்குன்னு ஸ்போக்கன் கிளாஸ் போக வேணாம், நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம். நாம் எங்கே இதை பார்ப்போம்? நாள் முழுக்க பல ரீல்ஸ் வருது, அதை தானே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்போம். கண்ணுக்கு நிறைய பேர் கெட்டு போன காரணம் தெரியுமா? இந்த வசனத்தை பார்க்காதனால. இன்னைக்கு நான் ஒரு நல்ல மருந்து கொடுத்துருக்குறேன். இந்த வசனத்தை, நியாய பிரமாணத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது உள்ள வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாத்திரம் கனமான பாத்திரமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இந்த சிம்சோன் எங்க விழுந்தார் தெரியுமா? இப்ப வாசிங்க, நீ நியாயாதிபதிகள் புத்தகம் கீழே வாசிங்க, 14:3 வாசிங்க, 14:3 வாசிங்க.
அப்பொழுது ஆ. அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, ஆ. நீ போய் விருத்த சேதனம் இல்லாத ஆ. பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? ஏன்பா அங்க போய் ஒரு பொண்ணை எடுத்துக்கிற? இப்ப 7வது வசனத்தை வாசிங்க. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். என்ன பண்ணாரா? அந்த பெண்ணோட அவங்க அம்மா கேக்குறாங்க, நமக்கு இதுல சரிப்பட்டு வராதுப்பான்றாங்க. இவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. முதல்ல தவறான பார்வை, இதால ஒரு பாத்திரம் கனவீனம் அடையும். 2வது தவறான பேச்சு. என்னங்க சத்தமா சொல்லுங்க. தவறான பேச்சு எங்க இருக்குதோ அந்த பாத்திரம் கனமான பாத்திரமாய் மாறாது. போன்ல தெரியாத ஒரு நம்பர் வந்துச்சுன்னா 2 நிமிஷத்துல பேசி வச்சிடணும். இல்லை தெரிஞ்சவங்களே இருந்தா கூட எப்போ அதிகமாக பேச்சு போய்கிட்டே இருக்கோ அங்கே தவறான பேச்சுக்கள் வரும், அங்கே சமாதானம் இருக்காது, சண்டைகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. நீதிமொழிகள் 10:19 வாசிங்க. நீதிமொழிகள் 10:19 வாசிங்க. சொற்களின் மிகுதியால பாவம் இல்லாமற் போகாது. என்னதெல்லாம் போகாதா? பாவம் இல்ல. அப்ப சொற்கள் மிகுதி ஆக ஆக என்ன கொண்டு வருது? பாவம் தானா வந்து சேருது. அப்ப இந்த பாத்திரம் என்ன ஆகாது? கனமான பாத்திரமா மாறவே மாறாது. கர்த்தர் இந்த பாத்திரத்தை ஒரு நாள் பயன்படுத்த முடியாது. உங்களை கர்த்தர் பயன்படுத்தணும்னா, நீங்க உயர்ந்த பாத்திரமா மாறணும்னா, நான் சொல்றேன், நீங்க கனமான பாத்திரமா மாறணும்னா தவறான பேச்சு எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. எங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மனுஷன் மட்டும்தான் நிமிஷத்துக்கு மாறி 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 பேசுவான். வேற எதுனா பாருங்க பேசவே பேசாது. இந்த மிருகமோ மற்ற ஜீவராசிகளை பாருங்க பேசாது. சபையில் இருக்கும்போது அலையிலைய தோத்திரம் தான், சபையில் இருக்கும்போது அலையிலைய தோத்திரம் தான். அப்படி தாண்டி வீட்டுக்கு போங்க, எங்க இருந்தா வரலன்னு தெரியல அந்த ஆத்திரம். அல்லேலூயா, ஆத்திரம் வருது, அதுல பேச்ச பார்க்கணுமே, அவ்வளோ கெட்ட கெட்ட வார்த்தை. இங்க வந்து அந்நிய பாஷை தான். ஷபாந்தாலா தியாந்தாலா தியாத்தா ரபா கபாபா கபாபா. அங்க போனது என்ன பாஷை வருதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. 2வது தவறான பேச்சு. தவறான பேச்சு இதை விட்டுட்டீங்கன்னா இந்த பாத்திரம் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமா மாறும். இது கனமான பாத்திரமா மாறும். 3வது கர்த்தர் பாத்திரம் கடந்து போகலாம். நியாயாதிபதிகள் 14:6 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல். 9வது வசனத்தை வாசிங்க. 14. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டே நடந்து, தன் கைகள் எடுத்து சாப்பிட்டுட்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். என்னது இது? தானே தப்பா சரியா? ஒரு அவன் சாப்பிடக்கூடாது, தீட்டுப்பட்டதை சாப்பிடக்கூடாது. தீட்டுப்பட்டதை சாப்பிட்டதும் அவன் சாப்பிட்டதும் இல்லாம அதை மறைச்சு தாய் தகப்பனும் கொடுத்துட்டான். நான் சொல்றேன், தவறான செய்கையை மறைக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பாருங்க, கணவனுக்கு தெரியாத மனைவி மறைஞ்சு மறைச்சு மறைச்சு ஒரு காரியத்தை பண்ணிட்டு இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் சமாதானம் இல்லாம டிவோர்ஸ்ல வந்து நிக்குது. மனைவிக்கு தெரியாம கணவர்கள் மறைச்சு 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 எத்தனையோ காரியத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லாம டிவோர்ஸ்ல போய் நிக்குது. பெத்தவங்களுக்கு தெரியாம பிள்ளைங்க மறைக்கிறது. ஒரு காரியத்தை மறைக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? சமாதானமே இருக்காது, நிம்மதியே இருக்காது. முதல்ல நம்ம கிட்ட ஆண்டவர்கிட்ட எத்தனை காரியத்தை மறைக்கிறோம்? பார்க்க மாட்டார். ஆண்டவருக்கு தெரிய போகுது, ஆண்டவர் பார்க்க மாட்டார். இல்லை அவங்களுக்கு என்ன தெரிய போகுது, இவங்களுக்கு என்ன தெரிய போகுது? யார் பார்த்துக்கிட்டே இருக்கிறா? அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்குது. அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்குது. அவருக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்? நான் சொல்கிறேன், உங்கள் ஊழியக்காரர்கிட்ட மறைக்க வேணாம், உங்கள் ஊழியக்காரர்கிட்ட மறைங்க, இல்லை மனுஷங்கிட்ட மறைங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு காலத்தில் எந்த விஷயத்தை மறைக்காதீங்க. ஹல்லேலூயா. தவறான செய்கையை மறைக்கிறது, இதனால ஒரு பாத்திரம் கனவீனமடையும். 4வது காரியத்தை பார்த்து நான் முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் 16:4 வாசிப்போம்.
அதற்கு பின்பு அவன் சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெளிலாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். என்னங்க? ஒரு ஸ்திரீயோட ஸ்நேகிதம். கடைசியா சொல்றேன், தவறான ஸ்நேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்நேகம் வேணுங்க, நட்பு வேணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லைன்னு சொன்னால் நான் தப்பான ஒரு பிரசங்கர் ஆகிடுவேன். ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க, இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதுங்க. இந்த பாத்திரம் அவர் கனமான பாத்திரமாக மாற்றிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நினச்சி பாருங்க, எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு பெற்றவங்களால, கூட பிறந்தவங்களால, நண்பர்களால், இந்த சமூகத்தினால இன்னைக்கும் ஒரு கூட்டம் உண்மையான அன்புக்காக ஏங்குதுன்னா அது எங்கள் கூட்டம் மட்டும்தான். நான் தெரியாமல் கேட்குறேன், உங்கள் ஐயா விட்டுட்டு கேட்குறேன், உங்கள் ஐயா இந்த ஊழியத்தை விட்டுட்டு கேட்குறேன்னா எனக்கு என்ன அவருக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கும். உங்களை பார்த்து ஒன்று கேட்குறேன், எத்தனை மந்திரவாதிக்காக ஜோம் பண்ணுறீங்க? எவ்வளோ சூன்ய மந்திரம் பண்ணுறாங்க, எத்தனை மந்திரவாதிக்காக ஜோம் பண்ணுறீங்க? சரி, நாட்டையே அழிக்கிற எத்தனையோ தீவிரவாதிகளுக்காக ஜோம் பண்ணுறீங்க, எவ்வளோ காரியத்துக்கு ஜோம் பண்ணுறீங்களே. என்ன மாதிரி இருக்கிறவங்க ரட்சகப்படணும் எத்தனை பேர் ஜோம் பண்ணுறீங்க? நீங்கள் நிஜமாக ஜோம் பண்ணிக்கிற ரொம்ப சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இந்த ஊழியத்தில் வரும்போது நான் தனியாலாம் வந்தேன், இன்னைக்கு ரட்சிப்புகளை நடத்தி திட்ட 200 பேர் ஊழியமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என் கூட்டம் நிறைய இடத்துக்கு சாட்சி கூப்பிட்டு போறேன். இன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க, இன்னைக்கு டியூட்டிக்கு லீவ் போடுறேன்னு சொன்னவங்க இங்கே சாட்சிக்கு வரேன்னுங்க, இன்னைக்கு டியூட்டி அவங்கள லீவ் போட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திடீர்னு. அதை இப்போ நான் பார்த்துக்கிறேன், அடுத்த முறை பார்த்துக்கலாம். எத்தனையோ பேர் உருவாக்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ வாலிபர்களை நான் சொல்றேன், எத்தனையோ ஊழியக்காரர்களை உருவாக்கி இன்னைக்கு ஊழியக்காரர்களா இருக்காங்க, மியூசிக் லைன்ல இருக்கிறாங்க, எவ்வளவோ படிக்க வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ கர்த்தர் ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தினால் நான் சொல்றேன் அது கனமான பாத்திரமா இருக்கும். ஹல்லேலூயா. விலை உயர்ந்த பாத்திரமா இருக்கும். அவர் பிரியப்பட்டாருங்க உன்னையும் என்னையும் பயன்படுத்த. ஒன்னே ஒண்ணுதான், தவறான பார்வை எங்க இருக்குது? தவறான பார்வை அது இப்பவே டெலீட் பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க, இருக்கவே கூட. தவறான பேச்சு, தவறான செய்கையை மறைக்கிறது, ஆண்டவர்கிட்ட மறைக்கிறது கூடவே கூடாது, எல்லாத்தையும் சொல்லிடுங்க. 4வது, தவறான ஸ்நேகம், இதை ஒழிச்சிடுங்க. கர்த்தர்கிட்ட நாம பார்த்து அவர் பயன்படுத்துகிற பாத்திரமா நம்ம மாத்திடுவார். ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடும், எல்லா கண்களும் மூடும்.